நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷ்வா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு இந்த தியானத்துக்கு ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறேன். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே அவருடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவே, உமக்கே ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே அநேக உள்ளங்களை நீர் கிரியை செய்து கொண்டு வருகிறீர். இனி கேட்குற உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஒரு உள்ளங்கள் மாற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே, இந்த வல்லமுள்ள கரம் ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து வருகிறீர். அப்படி நீ செய்து வருகிற அப்படின்னாலும் ஆண்டவரே நீ மறைத்து நீர் வெளிப்படுத்தும். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. கிரியை செய்யுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. என்னை மறைத்து இந்த வசனத்தோடு மறைத்து என்னை வெளிப்படுத்துங்க. தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவிடம் உங்கள் உள்ளத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கவியை நான் பாட ஆசைப்படுகிறேன் உங்களுடைய மத்தியிலே. இயேசுவிடம் உன் உள்ளத்தை கொடுத்தால் உதவி செய்வார் உனக்கு, உதவி செய்வார் உனக்கு. இயேசுவிடம் உன் உள்ளத்தை கொடுத்தால் உதவி செய்வார் உனக்கு, உதவி செய்வார் உனக்கு. என்னை நேசிக்க யார் உண்டு என்று உனக்குள் கலங்காதே, என்னை நேசிக்க யார் உண்டு என்று உனக்குள் கலங்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவர் உண்டு, அவர்தான் நம் இயேசு, அவர்தான் நம் இயேசு. இயேசுவிடம் உன் உள்ளத்தை கொடுத்தால் உதவி செய்வார் உனக்கு, உதவி செய்வார் உனக்கு. உனக்காய் இயேசு காயப்பட்டாரே காட்சி சிலுவையிலே, உனக்காய் இயேசு காயப்பட்டாரே காட்சி சிலுவையிலே. உந்தன் துக்கம் சந்தோஷமாகும், நோய்கள் சுகமாகும், நோய்கள் சுகமாகும். இயேசுவிடம் உன் உள்ளத்தை கொடுத்தால் உதவி செய்வார் உனக்கு, உதவி செய்வார் உனக்கு. இயேசுவிடம் உன் உள்ளத்தை கொடுத்தால் உதவி செய்வார் உனக்கு, உதவி செய்வார் உனக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவரே, இந்த வார்த்தையை 2வது பாகமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச நான் ஆசைப்படுகிறேன். போன செய்தியில் எனக்கு வேறு ஒரு போஜனம் உண்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். வேறு ஒரு போஜனம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய கிரியை முடிக்கணும். அதனால தான் இயேசு அங்கே பேசும்பொழுது எனக்கு வேறு ஒரு போஜனம் அப்படின்னா பிதாவுடைய சித்தம் என்ன. இப்போ நம்ம வாழ்க்கையிலேருந்து சாப்பிட்றது தான் முக்கியம்.
வேலை செய்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல், என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தத்தின்படி அந்த வேதங்களை, அந்த சத்தியத்தை மக்களுக்கு அறிவிக்கணும், தேவனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். நல்ல இந்த நாட்களிலும் கூட அது 2வது பாகமாக அவருடைய கிரியை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு என்று தேவன் என்றார்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேசுகிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல வேண்டும்? எங்களுக்கு ஒரே ஒரு பிதா உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி உலக மக்கள் எல்லாமே ஒரு தெய்வம் உண்டுன்னு தான் சொல்லி கொண்டு வருகிறாங்க. அப்படியானால் நம்ம சிந்திக்க அழைக்கிறதுக்கு எப்படி அழைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நாட்களிலே கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மனம் போல் வாழ்ந்திருப்பாங்க. இந்த தேவனை தொழுது கொண்டிருக்க மாட்டாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்காரத்தில், ஒரு பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை பார்த்துத்தான் இந்த இயேசு நமக்கு சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். நம்ம உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? அவருடைய கிரியை நம்ம எப்படி செய்கிறோம்? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற கிரிகள் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இதே சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சீசர்களுக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை கர்த்தர்களை ஒப்பு கொடுக்குறோமா? இயேசுதாம்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துதாம்னு சொல்லி வசனங்கள் வாய்ச்சி நம்ம சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னால அவருடைய சித்தத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சந்ததி சந்ததியாக, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதார் அதோ மாதிரி சந்ததி சந்ததியாக நமக்கு கிடைக்கும். அதிலே உபாகமத்தில் எழுதும்போது 28ஆம் அதிகாரத்தில் ஒரு பாதி வசனங்களுக்கு ஆசீர்வாதமாக மோசே எழுதியிருக்கிறார். பாதிக்கு அங்கிட்டு சபிக்கப்பட்டவர்கள் அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்ம ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம சிந்திப்போம். ஆனால் கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்று சொன்னோம்னா இருக்காது. அதைத்தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு வார்த்தைன்னு சொன்னால், இதே 9ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அதில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இன்றைக்கி இருளிலே ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் முடியாது. அதுக்கு தான் லைட்டு போட்டிருக்கோம், கையில் லைட்டு வச்சுருக்கோம், கையில் செயல் வச்சுருக்கோம், என்னெல்லாமோ வச்சுருக்கோம். இருள் பிசாசால் சேர்ந்தது, ஒளி கிறிஸ்துவனால் வந்தது. அதனால தான் அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலேயும் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம அழைப்பு என்ன? நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரே பாரம்பரியத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த பாரம்பரியம் நம்மளை இதில் கொண்டு விடும், நரகத்தில் கொண்டு தள்ளிவிடும். நரகத்தில் அழைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் சொந்த ரத்தத்தை சிந்த வரல. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு செல்லணும், அந்த இடத்துல நம்ம பங்கு பெறணும். அதற்காகத்தான் முதலாவதே சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகளை செய்கிறீர்கள் என்று சொன்னார். நம்ம பிதாவினுடைய கிரிகளை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால், முன்பு உள்ள காலத்தில் கல்வி ரொம்ப இருக்காது, ஒரே கை வேலை, ஒரே வேலை. எந்த வேலையை பார்த்தாலும் சாயந்தரம் 7 மணிக்கு 8 மணிக்கு தான்
வர முடியும். அப்படி இருக்கக்கூடிய டயத்தில் இந்த ஆண்டவரை தொழுதுகளில் முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சாத்தான் போட்டிருந்தான். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எல்லா காரியங்களும் கைகூட வர பண்ணியிருக்கிறார். பூரா வாகனம் இன்றைக்கி இங்கேருந்து சென்னைக்கு பெறப்படணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் அவங்க போய் சேர்ந்துடலாம். ஆனால் அப்போ அப்படி போக முடியாது. படிக்க போகணுன்னா முடியாது, பணம் செலவழிக்க முடியாது. இன்றைக்கி பணம் எக்கச்சக்கமாக வந்து சேர்ந்துருது எந்த வழியிலையாது. ஆனால் கர்த்தரை நம்ம தேடுகிறோமா, உலக காரியங்களையே நம்ம சிந்திக்கிறோமா, அவருடைய கிரியை நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு அதிகமாக நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யாக்கோபு நிருபத்தில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த யாக்கோபு நிருபத்தில் வந்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் போட்டிருக்கிறது. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாததினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே யாக்கோபுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருக்கிறது, நமக்கு விசுவாசம் இருக்குது, கிரியை நமக்கு இருக்கிறதா? நம்ம எந்த கிரியைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ ஆண்டோடைய கிரியை நமக்கு நம்ம சரீரத்தில் ஒட்டி இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க 10 கட்டளை கொடுத்தார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை செய்யாதிருப்பாயாகன்னு ஒரு 10 கட்டளையாக சொன்னார். அது கட்டளையின்படி யாரும் வாழ முடியும்? அது முடியாதே. அப்போ இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கிட்டே சொல்லியிருக்கிறார். பிரியப்பாதவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்களை நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறேன். அந்தப்படி ராகாபு என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளினாலே அல்லவா நீதி உள்ளவளாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கிரிகள் தவறான கிரியைகள். இன்றைக்கி அங்கே ஒரு சரீரத்தில் விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவள் எல்லாத்தையும் ஆள் எழுப்பக்கூடிய எரிகோ பட்டணத்தில் அவள் இருந்தாள். அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டு அதை பிடிக்கணுங்கிறத சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அதை யோசுவா எல்லாத்தையும் இதுக்கு 7 தடவை சுற்றி வாங்கன்னு சொல்லி அதை ஒப்பு கொடுத்தவொடனே எப்படியோ இந்த இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நம்மளை பிடிச்சிக்கிடுவாங்க, நம்ம உயிரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே யோசுவா அனுப்பக்கூடிய மனிதர்களை அவர் பாதுகாப்பாக வைத்திருந்தாள். அவளை உயிரோடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசுவா கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? இந்த ராகாபுட சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்ம சந்ததியில் எப்படி பிள்ளையை பெற்று வளர்க்குறோம்? கல்விக்கு போனால் என்ன போகுது? திடீர்னு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருந்தாங்க. அப்படின்னு சொன்னால் நான் எல்லாம் மார்க்கில் முதல் இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லி நெட்டில் பார்த்துட்டு என்ன செய்த ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக வந்து நிற்கிறாங்க. இது தேவனுடைய நாம தூசிக்கப்படுகிறது. ஒரு நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரவான்களா நம்ம இல்லையே. அப்போ இன்றைக்கு உள்ள காலங்களில் போன செய்தியில் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும் பொழுது இந்த ஆண்டில் கொஞ்சம் மிக மிக மழை கம்மியாகத்தான் இருக்கும், 2 வயல் விளையும் 1 வயல் விளையாது, இப்படி ஒரு மழை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு, நான் பண்ணுறது விவசாயப்பா, எனக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும்? நான் தான் முதல்ல வேண்டணும். ஐயா, நான் என்ன செய்யணும், எப்படி விவசாயம் பண்ணணும், எனக்கு கிணத்துல தண்ணீர் என்ன என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பல கடைப்பட்டிருக்கமே. இதெல்லாம் ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் முன்மாதிரியாக பதில் கொடுத்தார். இந்த வருஷம் கம்மி தான்ப்பா, ஆனால் ஒரு தேவைகளை உனக்கு சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, நான் அப்படி ஒரு பெரிய உயர்வான குடும்பமெல்லாம் எனக்கு கிடையாது. 10 வருஷம் மாந்திரியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சாமி என்கிட்ட வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லலை, வியாதியை தான் கொண்டு வந்தது. இன்றைக்கி 2 பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி சொந்த விவசாயத்தை பார்த்துட்டு ஒரு டிராக்டரி ஓடி இந்த சங்கீர்த்தனை வார்த்தைன்னு சொல்லி அன்னத்தில் பேசுவார். அவர் நான் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்த வண்டியை ஓடி இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் அவருடைய கிரியை நாங்கள் செய்துக்கிறோம், அவருடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்?
யோசித்து பாருங்கள். 10 கட்டளையும் கை கொள்ளணும். இன்றைக்கி உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தை தள்ளிட்டு எதுக்கோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா மேகம் வருது, எப்படி மழை பெஞ்சிரும், அந்த அமாவாசையில் மழை பெஞ்சிரும், பௌர்ணமியில் மழை பெஞ்சிரும், நமக்கு நெல் நட்டுடலாம். எப்படியும் மழை எப்படி பெஞ்சு என்ன செய்ய, காலம் தவறி பெஞ்ச பிற்பாடு உனக்கு நஷ்டம் தானே. போட்டு முதல்ல நீ எடுக்க முடியாது. எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு காலத்தில் பாரம்பரியத்திலே நம்ம வாழ்ந்தோம், பாவத்திலேயே வாழ்ந்தோம், பல பெண்களை கெடுத்தோம். இன்றைக்கி நெட்டில் அதிகமாக கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. அநேக குடும்பங்கள் வாழலை. கேட்குறாங்க கேள்வி, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு போனியா? எல்லாம் ஜெபம் பண்ணியா? உன் தாய் தப்புனார் வந்தாங்களா? இல்லை. நீ போனியா? போகலை. சரி, ஏன் போகலை? சிலுவை பிரசங்கம் நடக்கிறதுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், ரத்தத்தை எடுத்து வரட்டத்துக்கு வீட்டுக்கு போகிறான். இன்றைக்கி சொல்லலாம், என் பிள்ளையை கெட்டி கொடுத்த நாளிலிருந்து என் மருமகன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன செய்ய அப்படின்னு. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கவங்க சொன்னாங்க. நான் பொய் சொல்லலை, எனக்கு இதில் இப்படி சொன்னதுனால பெரிய ஒரு வளர்ச்சி வரும்னு அதையும் சொல்லலை, நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்படி தான் சொன்னேன், உன் மனைவி இறந்து போயிட்டா. அப்போயுமே அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நீ மருத்துவம் பண்ணுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? கேட்கலை. சரி, வரிச்சு தான் போயிட்டா உனக்கு வயசு இருக்க, வேறு திருமணமாத முடியும்னு சொன்னேன். நீ கேட்டியா? கேட்கலை. ஏன் கேட்க மாட்டேங்க? இன்றைக்கி என்ன சொல்ல, உன் பிள்ளையும் வம்பா போய் நீயும் வம்பா போய், இது சபைக்கு கேடு, மோசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நடந்த சம்பவம். இதற்கு கண்ணீர் வடிக்காமல் இயேசு எப்படி அங்கே எங்கே சமாதானத்தோடு இருப்பார்? என் ஜனங்கள் இப்படி பாவத்திலே மூழ்கி கிடக்கிறாங்களே, இதை விட எனக்கு மழை பெய்தது முக்கியம். என் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, வருகிற ஆண்டில் உங்களுக்கு நான் ஒரு செழிப்பை தருவேங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, காலம் கடைசியாகிடுச்சு. இன்னொரு குறிப்பிட்ட நாள்கள் தான் இருக்கிறது. அதுக்காக மழை பெய்யலைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ பெய்கிற மழை உங்களுக்கு நஷ்டம்தான். ரொம்ப சங்கடப்படுவீங்க. இன்றைக்கி அநேக தொழில் முடங்கி கிடக்கிறது. தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உண்மைதான், கொஞ்சமாவது நீங்கள் விசுவாசிக்கணும்ல. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொன்னார். குருடனாக இருக்கிறவன் கேட்குறான். அப்போ அந்த பார்வை அடையணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆமாம் விரும்ப. அப்போ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்னு சொன்னார். உன் படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொன்னார். அவன் தண்ணீர் அந்த பெதசா குளத்தில் கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வாஞ்சியாக இருந்தான். உன் படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஏதாவது ஒரு பிரசங்கரை என்ன சொல்லுவோம், நம்ம நையாண்டி பண்ணுவோம். அதை விட்டுருங்க. அநேக குடும்பங்கள் பிரசங்கரை சொல்லி சொல்லி வம்பா போய்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, நம்ம எதற்கு அழைக்கப்படுகிறோம்? இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எதற்கு அழைக்கப்படுகிறோம்? குடித்து கூத்தாடுறதுக்கு, சமுதாயத்தை கெடுக்க, நாட்டை கெடுக்க இல்லை. இந்த தேவட ராட்சியம் ஒன்று இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீ சொல்லிட்டு வா, நான் உன்னையோட தேவட ராட்சியத்தை நான் கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னால் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏன்னா ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, கல்வியில் பெரியவன் கிடையாது, சாதாரண ஒரு விவசாயி. ஆனால் எல்லா விவசாயத்தில் எல்லா தொழிலையும் நான் தேர்ச்சி அடைஞ்சேன். யார்ட்டையும் கையை கட்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ராகாவுடைய வேசி என்ன செஞ்சால், அது மறுபடியும் வாசிக்கிறேன் முடிக்கிறதுக்கு. 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ராகாப்பு என்னும் வேசியும் தூதர்களையும் ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரிகளினாலே அல்லவா நீதி உள்ளவளாகப்பட்டாள் என்று இங்கேயே சொல்லப்படும். நம்முடைய கிரியைகள் தவறிலே இருந்த கிறிஸ்துவோட உபதேசத்துக்குள்ளே வந்தால், ஆணும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி, அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் 17ஆம் வசனம் போட்டிருக்க 2ஆம் அதிகாரம் 17 யாக்கோபில். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே யோவான் முடிக்கிறார். பிரியமானவர்களை, நம்ம செத்து போயா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனும் பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கற்பனைகள் நம்ம கை கொள்ளுவோம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும், தேவையான மழை ஆண்டவர் கட்டளையிட இருப்போம். ஆண்டு ஊரம் பஞ்சது வெறே அழிவு. இன்றைக்கி மற்ற இடங்கள் அழிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பாரம்பரிய தொழுகை விட்டுட்டு இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள்ள வாங்க. அதனால தான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனம் அப்படின்னு சொல்கிறார். வேற ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அந்த போஜனம் பரலோகம் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லிடுறேன். கிரியை இல்லாத விசுவாசம் நீதிமான்கள் ஆக்கப்படாது. கர்த்தருக்குள்ளே கிரிகளினாலே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராகாபிட வேசி அந்த மார்க்கத்தை விட்டு நீதிமான்களாக்கப்பட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கிறதுக்கு இந்த சத்தியத்தை கேட்குற சோஸ்வட்டி மூலமாக கேட்குற அத்தனை உள்ளங்களையும் நீர் பயன்படுத்த அவர்களை தேவைகளெல்லாம் சந்திக்க சோஸ்வட்டின் மூலமாக இசை மியூசிக் போடுகிற சாலம் அத்தனையும் குடும்பங்களை எல்லாவற்றையும் தொழில்கள் எல்லாத்தையும் ஆசீர்வீங்க. என்னைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பம் எல்லாத்தையும் ஆசீர்வீங்க. தாழ்த்தி முறை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.